ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வடிசில். வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் அல்லம் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னி. நான் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி தோல்லாம் சீவிட்டு அதை நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் காரமாகவே ஸ்பைஸாகவே இருக்கும் ஆந்திரா ஸ்டைலுன்றனால. நான் எங்கள் வீட்டில் ஒரு மாட்ரேட் ஸ்பைஸ் தான் சாப்பிடுவோம் அப்படின்றனால நான் இன்றைக்கி கம்மியாக தான் ஓரளவுக்கு காரம் வச்சுருக்கேன். இந்த மிளகாய் ஆல்ரெடி காரமான மிளகாய். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் வச்சுக்கலாம் மிளகாய். ஆல்ரெடி இஞ்சியும் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இஞ்சியும் ஆல்ரெடி நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக இது ஒரு கட்டி அளவுக்கு மட்டும் வெல்லம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதில் சும்மா ஒரு பத்தை அளவுக்கு நம்ம எடுத்து அதோட தண்ணியோடு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளித்தோம்னா அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா இது நம்ம நார்மலாக நம்ம அரிசி மாவு தோசை, இட்லி, தோசைக்கெல்லாமும் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெசரட்டு பண்ணேன். நான் பெசரட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இது ஏற்ற காம்பினேஷன். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா அப்படியே ஒரு டேங்கியாக, ஒரு சார்னஸோட, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட, ஒரு காரம், ஸ்பைஸு, புளிப்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கு. நல்ல வித்தியாசமான சட்னியாகவும் இருக்குது. இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ இது அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக சட்னி இருக்கிறது இல்லாமல் இந்த சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மாதிரியும் தாளிச்சிக்கலாம். இல்லைனா நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு சட்னி அரைச்சதையும் எடுத்து போட்டு அதுலேயே ஒரு 2 கலந்து விட்டுட்டோன்னாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.